நிலவாய் வந்தாரா பெரியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாரா பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் என்றாரா நேற்று வேறு சார்கிட்ட சொல்லாமலே லீவ் போட்டுட்டோம். இன்ஃபார்ம் கூட பண்ணலை. அவர் ஷெடியூலில் என்கிட்ட தான் இருந்தது. என்ன பண்ணாருன்னு தெரியலையே. இப்போ போனால் திட்டு வரேன்னு கூட தெரியல. வாங்க, நேற்று லீவெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க போல இருக்கு. நேற்று மாப்பிள்ளை பக்கம் வந்தாங்களாமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஓகே ஆயிடுச்சா? உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? என்ன சொன்னாங்க வீட்டில்? சந்தியா, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் எதுவும் பேசாமல் இருக்கீங்க? என்னாச்சு? ஓ, உங்கள் பர்சனலோ? நான் கேட்டுட்டுன்றதுனால இப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கம்பல்லாம் பண்ணல. என்ன, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க. முகம் வேறு வாடி போயிருக்கு. ஏதோ பிரச்சனையாக இருக்குமா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று சொல்லாமல் லீவ் போட்டுட்டேன்ல. உங்கள் ஷெடியூல்ஸ்லாம் என்கிட்ட தான் இருந்தது. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. சாரி சார், அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே சந்தியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷெடியூல் தான் நீங்கள் காப்பி கொடுத்துட்டு போயிருந்தீங்க நிலாக்கிட்ட. அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதனால் அதுக்கு எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? ஆமாம் சார், கொடுத்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதில்ல, இன்ஃபார்ம் பண்ணலை. என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இங்கே பாருங்கள் சந்தியா, இதுக்கெல்லாம் நீங்கள் சாரி கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. இது எமர்ஜென்சி தானே. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ லீவ் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சின்றது எல்லாருக்குமே வருது தானே. பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் இல்லைனா ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் எப்போ வேணாலும் என்னை ரீச் பண்ணலாம். ஓகேவா? தயங்காதீங்க. எனக்கு தெரியல என்னாச்சுன்னு, பட் நீங்கள் ஓகேவா இல்லைன்ற மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் ஓகே தான் சார். எனிவே தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். நேற்று மாப்பிள்ளை பக்கம் வந்திருக்காங்க. இன்றைக்கி உங்கள் முகமே சரியில்லை. பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. ஆனால் இவங்க சொல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே சந்தியா, நீங்கள் கிளம்புங்க. இது வரைக்கும் மச்சன் நம்மக்கிட்ட வந்து இது தப்புன்னு சொன்னதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இது நம்மக்கிட்ட சொன்னோம். ஆனால் என்னால் ஏன் அது ஏற்றுக்க முடியல? ஒருவேளை நான் எனக்கே தெரியாமல் நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேனா? நான் ரொம்ப சுயநலமாக இருக்கேனா? நிலா விஷயத்தில் நான் தப்பு தான் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. அவன் சொன்ன மாதிரி இது என் நிலாவாக இல்லைன்னா நான் அப்படியே போயிடுவேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன ஆகும் நான் யோசிக்கவே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி யோசிக்காமல் போனேன் எனக்கு தெரியல. இஃப் இன்கேஸ் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துட்டா, அப்போது நான் தேடுற என் நிலாவாக இல்லாமல் போயிட்டா அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? நான் ஏன் இது யோசிக்கவே இல்லை. நான் ஏன் அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என் மைண்டில் தோணவே இல்லை. டேய், இது வரைக்கும் நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இதுக்கப்புறம் நீ உன் லிமிட்டில் தான் இருக்கணும். அவள் உன் இல்லான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் யோசிக்கலாம். ஆனால் இப்போது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போது நீ இப்படி இருக்கிறது தப்பு தான். கண்டிப்பாக தப்பு தான். சாரி நிலா, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. உன் நிலைமையில் இருந்து பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்னோடய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு என் நிலாவை கண்டுபிடிக்கணும். அது நீயே நான் தெரிஞ்சுக்கணும். அது நீயே இருந்தால் இந்த உலகத்துலேயே என்னை விட சந்தோஷமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹை, நானும் அவரும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எப்படியாவது கிரீட்ஸ் பண்ணி சாக்லேட் வாங்கிடணும். வாங்க நிலா, ஷெடியூல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா? எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 5 minutes நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே நிலா, சூப்பர். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கிளம்புங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு கிளம்பணுமா?
கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? என்னது? என்னடா நீங்கள் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், தெரியுதா? கிரீச் சாக்லேட் வாங்கி கொடுங்க மறக்காம, ஓகேவா? ஏமாற்றக்கூடாது. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா கிரீச் யார் ஃபஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரணும். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் இல்லையா, எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்க. ஸ்டாப் இட் நிலா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க. நான் என்ன சார் பண்ணேன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்னாச்சு சார், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணலை ஃபஸ்ட்டு? நீ என்ன பண்ணல? எனக்கு புரியல சார், நான் என்ன பண்ணேன்? எனக்கு புரியுது நீங்கள் கோவப்படுறத பார்த்து நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு, ஆனால் என்னன்னு தெரியலையே, என்னாச்சு? Do you know what is your limit நிலா? நான் நேத்தே அமைதியாக இருந்தேன், இன்றைக்கும் நீங்கள் அதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்தே நாக் பண்ணாமல் உள்ளே வந்திருக்கீங்க, இன்றைக்கும் அதே மாதிரி நாக் பண்ணாமல் உள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா எவ்வளோ பேர் தப்புன்னு? ஒரு எம்டி ரூமுக்குள்ளே வரும்போது நாக் பண்ணுன்ற பேசிக் சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சாரி கேட்டா எல்லாம் ஓகே ஆயிடுமா? நேத்தும் அதே மாதிரி தான் வந்தீங்க, என்னாச்சுன்னு தெரியும்ல. இன்றைக்கும் அதே மாதிரி வரீங்க. ஒரு பேசிக் அதெல்லாம் நாக் பண்ணுன்றது. நீங்கள் என்ன, இது உங்கள் வீடா இல்லை உங்கள் ரூமா? நீங்கள் அப்படியே உள்ளே வர்றதுக்கு இது ஆஃபீஸ், இது எம்டி ரூம், புரியுதா? புரியுது சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்களா? ஃபார்வர்ட் பண்ணிட்டா நீங்கள் கிளம்பலாம். ஏய், உனக்கு என்னடியாச்சு? எம்டி ரூம்க்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஷெடியூல் தானே கொடுக்க போனேன், கொடுத்துட்டேன், வந்துட்டேன், ஒன்றும் இல்லை. ஏய் உண்மையை சொல்லுடி, எப்பவுமே எம்டி ரூமுக்கு போயிட்டு வந்தால் ஹாப்பியாக தானே இருப்பேன், இப்போ என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஃபைல் கொடுக்க தான் போனேன், கொடுத்துட்டேன், நம்ம கிளம்புவோமா? என்னவோ ஆயிருக்கு, சரி விடு. சரி வா கிளம்புவோம். இந்த சந்தியா நம்மளை ஏமாற்றிட்டு போனாலும் போயிடுவா, மறக்காமல் அவளை கூட்டிகிட்டு போ, வா. ஆமாடி கரெக்டு, அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போனாலும் போயிடுவா, இது வேலைக்கு ஆகாது. அவளும் பேச மாட்டா, நம்மளையும் பேச விட மாட்டா. சரி வா நம்ம போவோம். ஏ நிலா, கண்டிப்பாக நீ வரப்போறிய என்ன? நானே பார்த்துக்கிறேன்டி, நான் சொல்லிடுறேன் சித்திக்கிட்ட, வேண்டாம் இன்னும் சொல்லிடுறேன். நீ எதுக்கடி தேவையில்லாம? நீ தானே நோ சொல்லிட்டு தான் மரவளை பார்ப்பேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இதுக்கு தாண்டி இவன் ஈவினிங் போகலான்னு சொன்னான், அப்போவே கிளம்பியிருந்தா உடனே கிளம்பியிருப்போம்ல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆகிடுவோம், அதனால் போகாமல் தடுத்துடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலான்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி நீ என்ன தடுத்தாலும் என்ன பண்ணாலும் நான் இன்றைக்கி வரதான் போகிறேன். நீ என் கூட வரலான்னு பரவாயில்ல, நான் தனியாக போயிடுவேன், எனக்கு தெரியும் வீடு எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வேண்டாம் இல்லா, நான் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற மைண்ட் செட்லேயும் இல்லை. எதுக்கு? விடு, நான் பார்த்துக்கிறேன்டி, விடு. நீ அமைதியாக இருந்தது அது பிரச்சனை. இங்கே பாரு சந்தியா, எங்கே பேசணுமோ அங்கே நீ பேசி தான் ஆகணும், எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லணும். எஸ் கூட சொல்லாமல் இருந்துடலாம், ஆனால் நோவை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், புரியுதா? நீ உனக்காக பார்த்துப்பேன், நீ உனக்காக நீ இருந்து பண்ண வச்சுக்கேன், நான் எந்த கவலையும் பட மாட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லைடி. உன்னை யாரால் வேணால் ஏமாற்றிக்க முடியும், உன்னை யாரால் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி இருக்க. அப்படியும் எப்போ என்னை விட சொல்கிற? என்னால் விட முடியாது. நீ என்னை வர வேண்டாம், நீ என்னை யார் போன்னு துரத்துனா கூட பரவாயில்ல, நான் வரதான் போகிறேன், நான் பேச தான் போகிறேன். வீட்டில் யார் இருக்கா? வெளில வாங்க. நீயா? என்ன எப்பயுமே வந்தினால பார்த்துட்டு கிளம்புவது தானே, இப்போ என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆமாம் கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு பைத்தியம் இல்லை, அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன வேணும் உனக்கு? தேவையில்லாம வந்து ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்க, என்ன வேணும்? நிலா கொஞ்சம் அமைதியாக இருடி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாடி போயிடலாம், எதுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை, ப்ளீஸ் டி வா போகலாம். இங்கே பாரு சந்தியா, இதுக்கப்புறம் வா போகலாம், எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அது இது சொல்லணும்னு வச்சுக்கோயேன், ஓங்கி அரைஞ்சிருவேன், வாயை மூடிட்டு நில்லு. மா இங்கே என்னம்மா பிரச்சனை? எதுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க? முதல்ல இவ்வளோ எதுக்கு உள்ளே விட்ட? எங்களை பார்த்தாலே பிடிக்காது. நான் எங்கடா விட்டேன், அது பாட்டு உள்ளே வந்துருச்சு, என்ன பிரச்சனையும் தெரில, வந்தது கத்திக்கிட்டே இருக்கா. உங்கள் வீட்டுக்கு வரணும் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது,
அதுவும் இந்த கேவலமான மனுஷங்க இருக்க வீட்டுக்கு எனக்கு வரவும் விருப்பம் கிடையாது, புரியுதா? அப்போ எதுக்கு வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? ஏய் சந்தியா, இதெல்லாம் உன் வேலை தானா? எதுக்கு இவ்வளோ உள்ள கூப்பிட்டு வர? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், இல்லை பார்த்தாலே பிடிக்காது, இவகிட்ட பேசுறது நிப்பாட்டுன்னு. நீ கூட பேசுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வரியா? அவள் யார்கிட்ட பேசணும், அவள் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லாத, புரியுதா? ஏய் என்ன என் வீட்டுக்கு வந்துட்டு என் பையன்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல எதுக்கு வந்த நீங்க? ஒரு இழிச்சு வாய் கிடச்சா அப்படியே அவள் தலையில் மிளகா அரைச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சமே மனசாச்சு இருக்கா? இங்கே பாரு, நீ வந்ததுலேருந்து கத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்க. என்ன எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்கிறதா பேசு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. புரியுற மாதிரி தானே? இப்போ சொல்லிடுறேன். நேற்று இவளுக்கு மாப்பிள்ளை ஒருத்தனை கூப்பிட்டு வந்தீங்களே, அது யார்? யாராக இருந்தால் உனக்கு என்ன? இதில் உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் எதுக்கு நீ வந்து கேட்டுட்ருக்க? இது என் குடும்ப விஷயம், புரியுதா? என் ஃபேமிலி மேட்டரில் தலையிட்டு நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லணும், வெளில போ. இது என் குடும்ப விஷயம், புரியுதா? என் ஃபேமிலி மேட்டரில் தலையிட்டு நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லணும், வெளில போ. குடும்ப விஷயம் இது கிடையாது, புரியுதா? இதில் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இருக்குது, அதுக்கு தானே வந்திருக்கேன். அவனுக்கு என்ன வயசாகுது? 46 வயசு. ஏண்டா, உன் அப்பா வயசு இருக்கும், அந்த வயசு இருக்கவனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாங்க. நீ ஒரு ஆம்பளை என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஏய், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான். என்ன இவன் முகருக்கு அவர் எவ்வளவோ மேல். இது மூஞ்சிக்கு வேற எப்படி மாப்பிள்ளை வருவாங்களா? அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய ஆளா? பெரிய பணக்காரனும்? அப்படின்னா உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுவீடா? ஏய், என்ன கோவம் வருதா? உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி உன்ன மாதிரி எருமாடு ஒரு பையனை பெற்று போட்டோம். இவங்கள விட அவன் பெரியவன். அவனும் உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது. அவளை விட பொண்ணு வயசாகும் இவளுக்கு. இவளுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரணும்? ஏய் இங்கே பாருடி, வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வராத, புரியுதா? இது எப்படி பார்த்துக்கணும், யார் கல்யாணம் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியும். இங்கே பாரு, தேவையில்லாமல் தள்ளிட்டு இருக்காத, புரியுதா? அப்படியே போயிடு. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. என்ன நீ வந்து பேசிட்டா உடனே நாங்கள் பயந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? ஏய் சந்தியா, இதெல்லாம் உன் வேலையா? என்ன ஆளை குளிச்சு வந்து மிரட்ட பார்க்குறியா? இவன் ஒரு ஆள், இப்போ மிரட்டோன்னு நாங்கள் பயந்துருவோமோ? ஏய் வெள்ளைப்படி முதல்ல. நான் ஒரு ஆள் தான், எனக்குள்ள நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் இவன் மேஜர். இவளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் அவகிட்ட தான் இருக்குது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், போலீஸ் வந்து பார்த்துக்கோங்கள. என்ன ரெடியா? ஏய் என்ன மிரட்டுறியா? தேவையில்லாத வேலை பார்க்காத, இது உனக்கு தான் பிரச்சனை. ஏய் என்ன பிரச்சனை வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் தான், கொடுக்கட்டுமா? கொடுத்தா உங்கள் குடும்பத்தையே கொண்டோடு கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு கழி தின்ற மாதிரி இருக்கும். என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க, இன்றைக்கே நிறுத்தணும், புரியுதா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாலியாக உள்ளே போய் உட்காந்து களி தின்னுட்டு வாங்க, சரியா? ஏய் ஆளை கூட்டு இந்த மிரட்டுற, இவங்க வந்து கிளம்பட்டோண்டி, உனக்கு அப்போ இருக்கு. இன்னொரு விஷயம், நான் இங்கேருந்து கிளம்பின உடனே இவ்வளோ அடித்து உருட்டி மிரட்டி சம்மதிக்க வச்சிடலானோ எல்லாம் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் கமிஷன் ஆஃபீஸ் தான் போக போகிறேன். ஆல்ரெடி நான் இவ்வளோ சைன் வாங்கிட்டேன். இவளுக்கு ஒரு சின்ன கீரல், எப்படி ஒரு சின்ன கீரல் பட்டால் கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கவனமாக இருங்க, புரியுதா? நாளைக்கு அவள் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த கல்யாணம் கேன்சல் என்கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுங்க சொல்லிட்டேன்ல, அது கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும், சரியா? மறக்காதீங்க, உங்கள் சுண்டு விரல், எப்படி சுண்டு விரல் கூட அவன் பார்க்கக்கூடாது. நாளைக்கு நான் பார்ப்பேன் அவளை. ஏதாவது ஒரு சின்னதாக இருந்தால் கூட கம்பி தான் என்னணும். ரெடியாக இருங்க. என்ன உனக்கு இருக்குடி, கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. மா உள்ளவா போகலாம்.
கொஞ்சம் ஏமாந்த போதுமே, கொஞ்சம் ஏமாந்த மாதிரி ஒரு அமைதியான பொண்ணு கிடச்சிடக்கூடாது இவங்களுக்கெல்லாம். சி மூஞ்சுங்களா பாரு ரெண்டுத்துக்கும். நிலா வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும், வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும். ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை நினச்சேன். ஆனால் எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்து நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நிலா. ஹேய் என்னடி பேசிகிட்ருக்க? உனக்காக நான் வர வேறு யாரடி வருவா? உன்னை எத்தனை வருஷமே எனக்கு தெரியும். அழாத, நான் இருக்கல்ல, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காது, புரியுதா? இல்லடி, எனக்குன்னு யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என் வாழ்க்கையே இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களா, எனக்காக இந்த அனாதைக்காக நீ வந்து பேசுவேன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைடி. ஏய் சுமாரடி, அனாதை அது இதுன்னு பேசிக்கிட்டு ஏன் உனக்கு நான் இல்லையா? எங்கே பாரு சந்தியா, யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், யார் எப்படி வேணால் போட்டோம், என்ன வேணால் பேசிட்டோம், ஆனால் உனக்காக நான் இருக்கேன், புரியுதா? இதுக்கப்புறம் அனாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கேன், உனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தால் சொல்லிவிடு, என் கூட வந்துடு, என் வீட்டுக்கு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? நீ ஒன்றும் பயப்படாத, அவங்களால ஒன்று எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? நான் இருக்கேன், பத்திரமா உள்ளே போ, சரியா? எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் கிளம்புறேன்டி, பார்த்துக்கோ, சரியா? ஏண்டி எங்கே தாண்டி போன நீ? எவ்வளோ ஃபோன் பண்ண, ஒன்றும் எடுத்தியா நீ? எப்பயும் சீக்கிரம் வந்துடுவல்ல, இன்றைக்கி என்ன லேட் ஆயிருக்கு? முதல்ல லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும் தெரியாது உனக்கு? வீட்டில் தேடுவாங்களே, நம்ம சொல்லணும், அதெல்லாம் தெரியாது. உன் இஷ்டத்துக்கு கிளம்புறது, உன் இஷ்டத்துக்கு வர்றது. மா இப்போ எதுக்குமா உள்ளே வந்துட்டு வரதமாக கத்திக்கிட்டு இருக்க? அதான் வந்துட்டேன், அப்புறம் என்ன உனக்கு? ஆமாடி, உனக்கு இப்போ கத்துற மாதிரி தான் இருக்கும். நான் எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? என்னாச்சு ஏதாச்சும் நானே பதட்டு உட்காந்துட்டுருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணுறதும் முடியல, அட்லீஸ்ட் பண்ணுற ஃபோன் எடுத்து பேச முடியாதா உன்னால்? மா ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டேன், இப்போ என்ன அதுக்கு? சும்மா வந்த உடனே நொய் நாடு, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப தலைவலிக்குது, சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? வெளியே போயிட்டேன், அப்போ நீ வேலையிலேருந்து வரல, எங்கே போனேன்? சொல்லிட்டு போகணும் நிலா, அவன் தேட மாட்டோமா? வீட்டில் இவ்வளோ பேர் இருக்குமே, அவன் தேட மாட்டோமா? எங்கே போனால் சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு என்னாகும்? ஒரு 5 நிமிஷம் ஆமா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகிறதுக்கு? சொல்லிட்டு தாம்மா போயிருக்கணும். அது ஒரு பிரச்சனைம்மா, அதனால என்னால் அதை பற்றி தான் யோசிக்க முடிஞ்சது, வேறு எதுவும் நான் யோசிக்கல. சரி வீட்டுக்கு தானே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ என்னம்மா நான் உள்ளே போகிறேன், எனக்கு தலை வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விடு. பிரச்சனையா? என்னடி, என்ன பிரச்சனை? என்னாச்சு? யாரோட சொல்லிட்டாங்களா? வேலை பார்க்கறதுல சொல்லிட்டாங்களா என்ன? இல்லை வரவில்லையா சொல்லிட்டாங்களா? யாராவது பேசினாங்களா உன்னை? என்னாச்சு நிலா? எது வந்தாலும் அம்மாட்ட மறைக்காமல் சொல்லு. பிரச்சனை தாம்மா, சின்ன பிரச்சனைலாம் இல்லை, பெரிய பிரச்சனை தான். ஆனால் எனக்கு இல்லை, உனக்கு தெரியும்ல சந்தியா, அவளுக்கு தான். அந்த பிள்ளைக்கு பிரச்சனை? அவள் பெருசாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டா, யாராவது பேச இது கூட பேச மாட்டா, கொஞ்சம் கூட குரல் கூட ஒஸ்தி பேச மாட்டா. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? கரெக்டு தாம்மா, யார்கிட்டையும் பேசவும் மாட்டா, எதிர்த்தும் பேச மாட்டா, வாய்ஸும் ரைஸ் பண்ண மாட்டா, அதுதான் பிரச்சனையே இன்னைக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு புரியல. அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவள் யார் ரொம்பக்கும் போக மாட்டா, எந்த பிரச்சனையும் தேட மாட்டா, இதில் என்ன பிரச்சனை உனக்கு? மா உனக்கு தெரியல என்ன பண்ணுறது, நீயும் அந்த மாதிரி இருந்து பழகிருக்க போல இருக்குது. நமக்கு ஒன்றுன்னு நம்ம பேசணுமா, வாயை திறந்து பேசணும். எனக்கு வேணுன்றது எந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறோமோ, எனக்கு வேணான்றதையும் அந்த அளவுக்கு அழுத்தி சொல்லணும். ஏன் அதோட டபுள் மடங்காகவே சொல்லணும், அதுதான் இப்போ பிரச்சனை. எனக்கு நீ சொல்கிற ஒன்றுமே புரியலடி. என்ன எதுக்கு இப்படி புதிர் போட்டு பேசிகிட்டு இருக்க? எது வந்து என்னென்ன ஓப்பனாக சொல்லு, என்ன பிரச்சனை இப்போது? நீ கூட முந்தா நேற்று அவள் கால் பண்ணான்னு சொன்னல, அது எதுக்குண்ணா நேற்று ஆஃபீஸ் அவள் வரல, அது என்கிட்ட சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணான். அவள் ஏன் வரலன்னா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அவங்க சித்தி, அதனால் அவள் வரல. ஏண்டி மாப்பிள்ளை தானே பார்த்துருக்காங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? 22 வயசு ஆகிடுச்சுல்ல, இப்போ அதில் என்ன? அது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படி தான், கல்யாணம் மாப்பிள்ளைனாலும் தெரிச்சு ஓடுறாளுங்க. நல்லதே பண்ணக்கூடாது உங்களுக்கு, ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பீங்களா?
முதல்ல நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளு. அதுக்கப்புறம் இது கரெக்டா இல்லையா, எங்கள் மேலே தப்பா யார் மேலே தப்புன்னு நீயே சொல்லுவேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். கல்யாண வயசு வந்துருச்சு தான், மாப்பிள்ளை பார்க்குறாங்க தான், இது வழக்கம் தான், எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். அதுக்கு நான் எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனால் இது மாப்பிள்ளை பார்க்குறது அம்மா இல்லை, சித்திமா. அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நானே அது சந்தோஷப்படுவேன். ஆனால் அவங்களோட நோக்கமே வேறு. அவனுக்கு பார்த்த மாப்பிள்ளோட வயசு என்ன தெரியுமா உனக்கு? 46. அவங்க சித்தி வயசு என்ன தெரியுமா உனக்கு? 43. அவங்க சித்தியை விட பெரிய ஒரு ஆளை, ஒரு வயசான ஆளை சந்தியா தலையில் கட்ட பார்க்குறாங்க. இப்போ சொல்லு, இது பிரச்சனையா இல்லையா? நிலா, என்னடி சொல்கிற? எதுக்கு அவங்க சித்தி பண்ணிகிட்ருக்காங்க? இந்த 22 வயசு பொண்ணுக்கு 46 வயசு ஆம்பளையாடி பார்ப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? வேறு எதுக்குமா? எல்லாம் பணத்தாசை தான். அவன் பெரிய பணக்காரனா, பெரிய இவனா, அதனால் இவங்க சித்தி அவனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த கொடுமை என்ன தெரியுமா? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க வேறு இருக்காங்களாம். நிலா, என்னடி சொல்கிற? சி, இப்படிமா பொம்பளைங்க இருப்பாங்க உலகத்தில்? அவள் பொண்ணாந்தடி பண்ணுவாள். அவள் இப்போ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னடி அவசியம் இருக்கா அவளுக்கு? அவன் பணக்காரனா இருந்தால் இவளுக்கு என்ன வரப்போகுது? உன் கேள்வி கரெக்டு தான். அந்த ஆள் பணக்காரனா இருந்தால் இந்த பொம்பளைக்கு என்ன யூஸ் தானே கேட்குற? என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன் கேளு. சந்தியாவுக்கு 150 பவுன் நகை போடுறானோ, 50 லட்சம் ரொக்கமாக சித்திட்டு கொடுக்குறானா. அவன் தம்பி இருக்கானே விளங்காமல் போனவன் ரகு, அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் வச்சு தரானோ. அதனால தான் இதெல்லாம். இதில் ஒரு மேட்ரு என்ன தெரியுமா? அவளுக்கு எவ்வளோ நகை போடுறாங்கன்றத கூட அவள் சித்தி சந்தியா கூட போய் சொல்லியிருக்கா. 50 பவுன் போடுறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்கன்ட்டு. பண்ணுறதே கேவலம், அதுலேயும் போய் சொல்லிகிட்ருக்கா. கேவலவாதி. சி, என்ன பொம்பளையா இருப்பா அவள்லாம்? அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா தெரியும். முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இப்படிலாம் பண்ண மாட்டா. ஏதோ நடக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதான் இப்படி போதும் அவளுக்கு புத்தி. சரி, இப்போ நீ எங்கே போயிட்டு வந்த? சந்தியா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவளுக்கு தான் நோ சொல்லி பழக்கமே இல்லையே, எதிர்த்து பேசி பழக்கமே இல்லை. புள்ள பூச்சா வாழ்ந்துட்டா. அவளை எப்படியாவது நசுக்கி அவளுக்கு இந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல. என்னால் என் ஃப்ரெண்டு வாழ்க்கை வேஸ்ட்டாக போகிறத பார்க்க முடியாதுல்ல. அதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னடி சொல்கிற? நீ போன ஓகே, நீ சொன்னால் அவள் கேட்டுருவாளா என்ன? இவ்வளோ பக்கவாக பிளான் பண்ணியிருக்கா. நீ சொல்கிறது எப்படி அவள் கேட்பா? நான் சொல்கிறது ஏமா அவங்க கேட்க போகிறாங்க? மனசாட்சி இருக்கவங்கெல்லாம் மனுஷங்க போய் பேசினா கேட்பாங்க. நான் மேட்டிட்டு தான் வந்தேன். இஃப் இன்கேஸ் அவளை கட்டட கல்யாணம் பண்ணால் போலீஸில் பிடிச்சி குத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிலா, இதனால் உனக்கு? எனக்கு என்னம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்குன்னா அண்ணன் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. என்னை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. அவங்க அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஆனால் அவளுக்கு யாருமா இருக்கா என்னை விட்டா? அவள் இது கூட எனக்கு பிடிக்கலன்னு வந்து என்கிட்ட சொல்ல தெரியுமா? அவள் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான்மா சொன்னான். அவளை நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு மனசே சரியில்லைம்மா அதுலேருந்து. சரிடி, எனக்கும் புரியுது. அவளும் நான் என் பொண்ணு மாதிரி தானே. சரி விடு, பார்த்துக்கலாம். என்ன வந்தாலும் சரியா? ஏதாவது பிரச்சனைனா வீட்டில் சொல்லு, என்கிட்ட சொல்லு, இல்லை அண்ணங்கிட்ட சொல்லு, அப்பாக்கிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்கலாம். நீ தனியாக எதுவும் பண்ணாத, புரியுதா? நல்ல விஷயந்தான் பண்ணுற, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், விடு. நீ ஏம்மா இப்படி சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. ஏதாவது பிரச்சனை பற்றி பேசினாவே நமக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு, அதை பற்றிலாம் பேசாது, அதுக்குள்ளெல்லாம் போகாதுன்னு சொல்லுவேன். இப்போ நீ எப்படி சொல்கிற? கரெக்டு தான். எனக்கு இந்த பிரச்சனை சண்டை அதெல்லாம் பிடிக்காது தான். என்ன பண்ணுறது? இந்த ஒரு பொம்பளை பிள்ளை விஷயமா இருக்கே. நானும் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்கேன். என் பிள்ளைக்கு ஒன்று எனக்கு பிடிக்காதா? அவளுக்கு அம்மா அப்பா இருந்தாவது அவங்க பார்த்துப்பாங்க, நீ ஏண்டி போகிறேன்னு கேட்கலாம். அவளுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கோம், பார்த்துக்கலாம். சரியா? இன்னும் டென்ஷன் ஆகாத. அவங்க ஏதாவது பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு போ. மா, வேறு லெவல்மா. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கப்புறம் நான் எது வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். சரியா? அவளுக்கு யாரும் இல்லைம்மா என்னை விட்டா. நம்ம தான் பார்த்துக்கணும். நான் வீட்டுக்கு கூட கூப்பிட்ருப்பேன். ஆனால் அவள் சித்தியை பற்றி உனக்கு தெரியும்ல, வீட்டில் அண்ணன் இருக்கான். அவள் தேவையில்லாமல் அவனையும் சேர்த்து வச்சு அவளை அசிங்கப்படுத்துவாள். அதுக்கு தான் அவளை வீட்டுக்கு கூப்பிடாமல் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா அதையும் பண்ணிடலாம் நிலா. என்ன, அவள் ஒருத்தி தான் இருக்கா, அவள் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்களுக்கு எவ்வளோ ஆகிட போகுது? ஒரு அழகாக எக்ஸ்ட்ரா போட்டால் வந்துட போகுது. நிலைமை எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்துட்டு அவளை அங்கே இருக்க முடியல, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீ டென்ஷன் ஆகாமல் போய் சாப்பிடு போ.
இதுக்கப்புறம் கண்டிப்பாக சந்தியாவுக்கு வந்து கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். போலீஸ்னு சொன்னோடனே பயந்துட்டான் அவன் என்ன பண்ண போகிறான். சந்தியா வந்து இது என்கிட்ட சொல்கிறப்போ மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ கோவம் இருந்ததோ அந்தளவுக்கு கஷ்டமாக வருது. சரி அவர்கிட்ட போய் பேசினா நார்மலாக வந்தால் போனேன். ஆனால் அவரே என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண சத்தியமாக எனக்கு தெரியல. நான் தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பிஏ, அங்கே வேலை பார்க்குற ஆள். அவர் அந்த கம்பெனிக்கே எம்டி. அவர் என்கிட்ட நார்மலாக பேசணும், நார்மலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறதுலாம் தப்பு. இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்குள்ளே தான் நான் இருக்கணும். இத்தனை நாள் பண்ண தப்பு இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நான் போனேன்னா என் வேலையை பார்த்துன்னு வந்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே புத்திக்கு புரியுது. என்ன இந்த கேவலமான பாழா போன மனசு தான் கேட்க மாட்டேது. அவர் என்கிட்ட அப்படி பேசினோடனே என்னால் தாங்கவே முடியல. எனக்கு ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அவர் எம்டி, நான் ஆஃப்டர் ஒரு எம்ப்ளாயி, அந்த மாதிரி தான் இருக்கணும். இவன் எப்போ வந்த மேலே சாப்பிட்டானா இல்லைன்னு கூட தெரியல, எங்கே நின்றுட்டு இருக்கான். டே விஜய், சொல்டா என்னாச்சு? என்ன முகல்ல ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்கு. டேய் என்னாச்சு? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? என்னாச்சு? ஏன் முகல்ல ஒரு மாதிரி இருக்கு? சாப்பிட்டியா இல்லையா ஃபர்ஸ்ட் நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் எப்பயும் போல நார்மலாக தான் இருக்கேன். சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? இத்தனை வருஷம் கூட இருக்கேன், நீ எப்படி இருப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாதாடா? என்கிட்டயே போய் சொல்றியா? நேற்று நான் ஆஃபீஸில் பேசினே, அதை பற்றின யோசிச்சுட்டு இருக்க, நிலாவை பற்றின யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா? உன் முகரையை பார்த்தாலே தெரியுது அதுதான் பிரச்சனைன்ட்டு. ஏன்டா நான் உன் பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகணும்னு தோணுதா? அது எனக்கும் தெரியும்டா, அதை பற்றி நான் இதை பேசிட்டு போனேன். உனக்கு இன்னும் புரியல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நான் உன்னை அதை பொண்ணுட்டு பேசாத, அவளை பார்க்காத, அவளை அவாய்ட் பண்ண நான் சொல்லவே இல்லையே. இன்கேஸ் அந்த பொண்ணு நீ தேடுற பொண்ணா இல்லைன்னா அப்பையும் நான் அவள் கூட இதே மாதிரி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் பேசுவேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உன்னுடைய ஒரு டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. ஆனால் நீ அப்படி இருக்க போறியா இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்போது இத்தனை நாள் என் கூட இருந்திருக்க, இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்க, நான் அவளை எவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கணும் தெரியும் இல்லடா, எங்கெல்லாம் தேடிருக்கேன்னு தெரியும்ல. நீ எல்லா இடத்துலையும் என் கூட வந்திருக்கடா. அப்படி இருந்தும் எப்படி அவளை ஈஸியாக சொல்கிற என் நிலாவா இல்லைனாலும் பரவாயில்லன்னு? டேய் எனக்கு புரியாமல் இல்லைடா, இத்தனை வருஷம் தேடி இருக்க, ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணு இன்னும் தேவை ட்ரை பண்ணவே இல்லையடா. உன்னை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல, ஆனால் அதை பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் மூவ் ஆன் ஆகி போயிட்டா, அவளுக்கு நீ வேண்டாம், நீ மட்டும் தனியாக அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கடா. அதுலேருந்து நீ எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கவே மாட்டுற. அதுதான் என் கவலையே. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாள் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா இந்த உலகத்துலேயே சந்தோஷப்பட போகிற முதல் நான் தான். நல்ல பொண்ணு மச்சான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது அவளுக்கும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஆனால் நீ எதுக்கு உன்னை நீயே திற போட்டு மறைச்சிக்க எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு சொன்னால் அது புரியாதுடா. என்னெல்லாம் எங்கே இருக்கா தெரியுமா? அவளை அவ்வளோ ஈஸியாக என்னால் மறக்க முடியாதுடா. அவளை கடந்து போகிறது என்னால் முடியாத ஒரு விஷயம். இத்தனை வருஷத்துல நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேனே, அப்போ என்னால் கடந்து போக முடியலையே. இப்போ மட்டும் எப்படா நீ எதிர்பார்க்குற? இத்தனை வருஷம் எந்த பொண்ணு மேலேயும் வராத ஒரு ஃபீலிங்ஸ் இந்த பொண்ணு எனக்கு வந்திருக்கு. அது உனக்கு புரியுதா? அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கியா ஃபர்ஸ்ட் நீ? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. இதுதான்டா நானும் சொல்கிறேன். இத்தனை வருஷம் யாரு மேலேயும் வராத ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இந்த பொண்ணு மேலே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நான் தேடுற நிலவாக இருக்க போகிறான்னு தான் அர்த்தம். அதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி தான்டா என் மனசு சொல்லுது. டேய் இருக்க போகிறா, இருப்பா, மேபி, இதெல்லாம் இல்லை. இருப்பாளா, இருக்காளா, கன்ஃபார்மா, அப்படி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. இப்போவும் நான் சொல்கிறேன், உன்னை அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னோ பழகக்கூடாதுன்னோ சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைடா. எனக்கு என்னடா கிடைக்க போகுது அது மூலியமா? ஆனால் நீ தேடுற பொண்ணா இவ இல்லைன்னா நான் அப்படியே போயிடுவேன்னு சொல்கிற பற்றியா? அது தப்பு மச்சான். அதுதான் நான் சொன்னேன். மற்றபடி நீ அவகிட்ட பேசுறதுலையோ பழகிறதுலையோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். உனக்கே அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. அது உனக்கு புரியல. நீ அதை ரியலைசேஷன் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை. ஒன்று நீ தேடுற பொண்ணை கண்டுபிடி, இல்லையா
இல்லை இந்த பொண்ணு அந்த பொண்ணு தானான்றதையாவது கண்டுபிடி. எதையுமே பண்ணாமல் நீயும் டபுள் மைண்டாக இருந்து அந்த பொண்ணையும் தயவு செஞ்சு ஏமாத்திராதுடா. நான் அதான் சொல்ல வரேன். உனக்கு இது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு அப்படி இல்லாமல் போச்சுன்னா, அவளுக்குள்ள பிடிச்சிருச்சுன்னா என்னடா பண்ணுவ? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீ தாண்டா முடிவு பண்ணணும், சரியா? எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவு பண்ண மச்சான், புரியுதில்ல? சாப்பிடவா? எனக்கு தெரியும் நீ சாப்பிடலன்னு. நான் இன்னும் சாப்பிடல, புரியுதா? சீக்கிரம் கிளவா, சாப்பிடலாம். எனக்கு புரியுதுடா. நீ சொன்ன மாதிரி நான் ஏதாவது ஒன்றாவது அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். சரி மச்சான், நீ கீழே போ. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்டா, நீ போ. மச்சான் சொல்கிறதும் கரெக்ட் தான். ஒன்று, நான் என் நிலாவை கண்டுபிடிக்கணும், இல்லையா இந்த பொண்ணு என் நிலாவா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கணும். எதையுமே பண்ணாமல் டபுள் ஸ்டாண்டர்டில் டபுள் மைண்டில் நான் இருக்கிறதும் இல்லாமல் அந்த பொண்ணையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். பாவம், இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம். என் சுயநலத்துக்காக அந்த பொண்ணையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறேன். சீக்கிரமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டணும். வீடியோ முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் வந்து நிலாவோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி வந்திருக்காது. ஏன்னா இந்த காஸ்ட்யூமில் நான் பாதி எடிட் பண்ணிட்டேன்ல, திருப்பி பாதியிலேருந்து மாற்றினா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் நாளைக்கு வரப்போகிற வீடியோலேருந்து இதோட ஹேர் ஸ்டைல் மாறிடும். ஸோ என்னடா மாறிடும்னு சொன்னாங்களே இன்னும் மாறல அப்படின்னு யோசிக்காதீங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்காது, கிளம்ஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த பழைய ஹேர் ஸ்டைல் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். நாளிலேருந்து நமக்கு புது ஹேர் ஸ்டைல் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. என்னவோ தெரியல, எனக்கு அந்த கமெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய உங்களோட தாட்ஸ் வந்து சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்றைக்கும் வந்து நான் இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும். அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் வந்து கையில் அடிபட்டுச்சு, நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. பட் ஸ்டில் நான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நாளைக்கு கொஞ்சம் டவுட்டு தான், பட் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேபி டைமிங் கம்மியாக வரலாம், இல்லைனா வராமல் கூட போகலாம். இஃப் இன்கேஸ் வரலன்னா கேட்காதீங்க. ஏன்னா நிஜமாகவே எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே வாமிட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.